இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வ ரம்பையோ மோகினியோ மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ எனவே உயிர் சந்திர சூடர் குறும்பல ஈசர் சங்கனி வீதியிலே மணி பைந்தொடி நாரி வசந்த ஒய்யாரி பொன் பந்து கொண்டாடினலே. இந்த பாடல் திரிகூட ராசப்ப கவிராயர் இயற்றிய குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற பாடல்ல வரக்கூடியது. ஆனா இது வேற எங்கேயோ வருமே அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. காதலன் படத்துல ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்ல ரொம்பவே அழகா இந்த பாடல் வந்திருக்கும். ஆனா குற்றால குறவஞ்சியில இந்த பாடல் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, தலைவி பொன் பந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்போ சுத்தி இருக்க எல்லாருமே அவளை பார்த்து ரசிக்கிறாங்க. நம்ம தேவலோகத்தினுடைய அழகான பெண்கள் அப்படின்னு சொல்லி ரம்பை மோகினி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஒருவேளை இவ அவங்கள மாதிரி அவ்வளோ அழகா இருக்காளே, தேவலோகத்துல இருந்து வந்த பெண்ணா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி அவளுடைய அழகை பார்த்து வியந்து போய் குழம்பி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவ அந்த பந்தை அடிக்கிறதுக்கு கை வீசும் பொழுது எது முந்தி செயல்பட்டது அப்படிங்கிற ஒரு குழப்பம் எழுதான். அந்த பந்தை இந்த ஆங்கிள் அடிக்கணும்னு நினைக்கிற அவளுடைய மனசா, இல்ல அந்த பந்தை பாக்குற அவளுடைய பார்வையா, இல்ல அடிக்கணும்னு ஓங்குற அவளுடைய கைகளா, எது முந்தி செயல்பட்டது? அவ்வளவு கோஆர்டினேஷனோட அவ்வளவு அழகா அவ திறமையா விளையாடிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வியந்து போய் அந்த தலைவியை பாக்குறாங்களாம். இப்படிதான் அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். ஆனா காதலன் படத்துல இந்த பாட்டு எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, காதலனும் காதலையும் இதுக்கு மேல சந்திச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, அதையும் மீறி அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்ப காதலி அவ்வளவு அழகா இருக்காளாம். அதை சொல்லிட்டு எது முந்தி செயல்பட்டுச்சு அவளுக்கு? தன்னுடைய காதலனை பார்க்கணும் அப்படிங்கிற அவளுடைய மனசா, இல்ல இத்தனை நாளா பார்க்காம ஏங்குற அவளுடைய கண்களா, இதுக்கு மேல நம்மளால பார்க்க முடியாதுங்கிற அந்த ஏக்கத்துல இருக்க கண்களா, இல்லனா காதலனை பார்த்த உடனே கட்டி தழுவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அவளுடைய கரங்களா, எது முந்தி செயல்பட்டிருக்கும் அப்படிங்கறத இந்த பாடலினுடைய அர்த்தமா இருக்கும். இது காட்சியாவுமே ரொம்ப அழகா அமைச்சிருப்பாங்க. டைம் இருந்தா அந்த பாடல போய் பாருங்க. இன்னொரு பதிவுல பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.